முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் புகழ், திராவிட சிந்தனையாளர் டாக்டர் கலைஞரின் புகழ், தளபதியார் இளந்தனர். எப்படி பாருங்க கொஞ்சம். கழக கூட்டணி தொகுதி அனைத்திலும் அமோக வெற்றி பெற செய்வீர். இரவும் பகலும் உழைப்பை தர வேண்டும். நாட்டில் இளைஞர்களே உயர்ந்தார்கள். தானை தளபதி ஆணையங்கள் சிறந்த வலிமையில் உணர்ந்தார்கள். ஆணைய உலகம் பாலி மனிதனின் நிச்சயம் என்பதை மாண்புமிகு தளபதியார் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு துணை முதல்வர் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு இளந்தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலோடு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் பெருமரியாதைக்குரிய அண்ணன் திருமிகு MSK ரமேஷ்ராஜ் அவர்களின் ஆலோசனைப்படி திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பூண்டி கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் எந்நாளும் தமிழர்களின் காவலர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்த நாள் விழா பூண்டி கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் ஆற்றல் மிகு செயலாளர் அண்ணன் திரு DK சந்திரசேகர் அவர்கள் தலைமையில் கொண்டாடப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் ஆற்றல் மிகு அண்ணன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். உட்பட்ட அனைவரையும் பூண்டி கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம். முத்தமிழ் அறிஞர் மாண்புமிகு முன்னாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இந்தியாவிலேயே எந்த அரசியல் கட்சி தலைவரும் செய்யாத சாதனையாக 5 முறை தமிழகத்தை ஆட்சி செய்து இந்தியாவிலேயே ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழகத்தை உயர்த்தி 13 சட்டமன்ற தேர்தல்களில் வேட்பாளராக நின்று 13 தேர்தலிலும் தோல்வி என்பது இல்லாமல் வெற்றி வாகை கூறி கடைசியாக திருவாரூர் தொகுதியில் தமிழகத்திலே இதுவரை எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் செய்யாத சாதனையாக, இல்லாத சாதனையாக ஒரு 60,000 வாக்குகளுக்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் முதல் வெற்றியாக, அதாவது எந்த ஒரு சட்டமன்ற தேர்தல் இதுவரை நடைபெற்றதிலே இல்லாமல் இப்போது நடைபெற்றதில் அதிகமான வாக்குகள் சில அமைச்சர்கள் பெற்றுள்ளார்கள், மாண்பு முதலமைச்சர் அவர்களும் பெற்றுள்ளார்கள். ஆனால் கலைஞர் இருக்கும்போது அவர்தான் அதிகபட்சமான வாக்குகளை பெற்று தமிழகத்தில் அதிகமான வாக்குகள் என்ற ஒரு சாதனையை படைத்தார்கள். அதாவது இந்தியாவிலேயே 13 முறை தொடர்ந்து அவர் நின்ற தேர்தல்களெல்லாம் வென்ற தொகுதிகளெல்லாம் வெற்றி பெற்று வெற்றி வாகை சூடி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஏதோ முதலமைச்சராக இருந்தோம் போனோம் இல்லாமல் ஒவ்வொரு முறை முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது ஃபர்ஸ்ட் வாட்டி 69 நின்றார். அதாவது பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு 69 நம்ம தமிழ்நாடு முதலமைச்சராக நமது முத்தமிழறிஞர் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது அன்பிற்குரிய நமது கலைஞர் அவர்கள் 69வது ஆண்டு முதலமைச்சராக நின்றார்கள். இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தும் இல்லை. குடிசை பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் அவர் வாழ்வு உயர்வு பெற வேண்டும்,
அவர்கள் அனைத்து வசதிகளை பெற வேண்டும் என்று அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி யார் குடிசை பகுதிகளில் வாழ்வார்கள் என்று உங்களுக்கு தெரியும். வசதி இல்லாமல் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளவர்கள், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று வசதி இல்லாமல் மக்கள் அவதிப்படுவதை கருத்தில் கொண்டு அன்று முதலமைச்சர் ஒரு பெரிய திட்டமான குடிசை மாற்று வாரிய திட்டத்தை அமைத்து அன்று அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி அனைவருக்கும் வீடுகளை ஒதுக்கி தந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக பல எண்ணற்ற திட்டங்கள், கண்ணொலி திட்டம், கைரிக்ஷா வகுப்பு திட்டம் என்று அதற்கு அடுத்ததாக முதலமைச்சராக வரும்போது ஒவ்வொரு முறையும் அதாவது விவசாயிகளுக்கு தனி பல்கலைக்கழகம், கோயம்புத்தூரில் தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகம், அதாவது பொதுவான பல்கலைக்கழகங்கள் இருக்கும். கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போதுதான் 72வது ஆண்டு கோயம்புத்தூரில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் என்று அமைத்து கொடுத்தார்கள். ஒவ்வொரு திட்டமும் அதாவது 25க்கும் மேற்பட்ட துறைகள் உள்ளன. அதை சொன்னால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அடுக்கிக் கொண்டே போகலாம் என்று அவருடைய 120வது பிறந்த நாளை தெரிவிக்க ஓரிரு அவருடைய சாதனைகளை தெரிவித்து ஒரு காலத்தில் இந்தியாவிலேயே பெங்களூர் மற்றும் வைத்திய கொள்கையை அமைத்து அதன் தொடர்ச்சியாக 2000ஆம் ஆண்டு அதாவது 27 ஆண்டுகளுக்கு முன்பாக தருமணியில் ஒரு டைட்டில் பார்க் ஆரம்பித்து இன்றைக்கு பெங்களூர், ஹைதராபாத், புனே, தில்லி போன்ற நகரங்களுக்கு இணையாக அதிகமான மாணவ மாணவியர்கள் இன்றைக்கு வேலை செய்யும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. அதையும் அந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் செய்தார்கள். கருவில் உள்ள குழந்தை முதல் கடைசி நாம் செல்லும் இடம் வரை நாம் இந்த நேரத்தில் அந்த நினைவில் சொல்ல தேவையில்லை என்று அந்த அளவுக்கு ஒவ்வொரு திட்டம் ஒவ்வொன்றும் பார்த்தும் ஒரு பொதுமக்கள் பயனடையுமாறு கலைஞர் அவர்கள் செய்து கொடுத்தார்கள். ஏழை திருமண பெண்கள் அன்றைக்கு ஒரு ஏக்கர் 10 லட்சம் இருக்காது. அந்த ஒரு ஏக்கர் பணத்தில் 5000 ரூபாய் ஏழை திருமண திட்டத்தை 27 வருடங்களுக்கு முன்பாக 89வது வருடம் நமக்கு அறிமுகப்படுத்தி அன்றைக்கு கொடுத்தார்கள். அதே போன்று இலவச மின்சார திட்டம், நெல்லுக்கு அடிப்படை ஆதார விலை, கரும்புக்கு அடிப்படை ஆதார விலை ஒவ்வொன்றாக எந்த முதலமைச்சருமே செய்யவில்லை. இவர் செய்த சாதனையின் தொடர்ச்சியாக தான் இருந்த முதலமைச்சர்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். இப்போது நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி அவர்கள் தான் கலைஞர் இலவசம் செய்தது போன்ற புது புது திட்டங்கள், இலவசங்கள் எல்லாம் இல்லை, இலவசம் இருக்கும், இலவசங்கள் தொடரும். ஆனால் ஒரே ஒரு குறிக்கோள், தமிழ்நாட்டில் உள்ள ஏழை குழந்தைகள், மாணவ மாணவர்கள் படிப்பு நன்றாக படிக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்தால், படிப்பில் உயர்ந்தால் அந்த குடும்பமே வளம் பெறும். அந்த குடும்பமே வளம் பெற்றால் அந்த கிராமமே வளம் பெறும் என்ற நோக்கத்தோடு படிப்புக்கு அதிக அக்கறை செலுத்தி நான் முதல்வர், தங்கப்பதிவன் திட்டம், நான் முதல்வன் திட்டம் என்று எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து மாணவ மாணவர்களை உற்சாகப்படுத்தி அதே மாதிரி பயிற்சி தொழிற்சாலைகளில் பயிற்சி பெற, படித்த மாணவ மாணவர்கள் பயிற்சி பெற அவர் வேலைக்கு செல்வதற்காக அந்த பயிற்சி கூடங்கள் அமைத்து வேலைக்கு செல்லும் மகளிருக்கு பாதுகாப்பான சூழல் ஏற்பட அவருக்கு மகளிர் விடுதியெல்லாம் கட்டி கொடுத்து இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்களை நாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்றைக்கு பொருளாதார திட்டங்களை விட கொரோனா காலத்தில் ஒரு 2 வருட காலம் 1 வருட காலம் ஆட்சியே நடைபெறவில்லை. பணமும் முடங்கிவிட்டது, நிர்வாகமும் முடங்கிவிட்டது. அதன் தொடர்ச்சியாக இந்த ஒரு 2 வருட காலம் 3 வருட காலம் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் சாலைகள், எங்கே பார்த்தாலும் பள்ளி கட்டிடங்கள், எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு கட்டிடம், மருத்துவமனை கட்டிடங்கள், எண்ணற்ற திட்டங்கள். 10 வருடம் கடைசியாக அதிமுக ஆட்சியில் இருந்தது, எதுவுமே இல்லை. 7000 கோடி கடன் வச்சு தான் மிச்சம். இன்னைக்கு எவ்வளவு பணிகள், இன்னைக்கு வருவாய் இல்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம் நமக்கு வேண்டிய வருவாயெல்லாம் கொடுக்கவில்லை என்றாலும் மாநில அரசின் பொருளாதார நிதியோடு கூட வேற நிதியும் திரட்டி கடன் வசதி பெற்று கூட ஒரு மாநிலம் உயர வேண்டும் என்று அந்த கடன் எந்த அளவுக்கு பெற வேண்டுமோ அந்த கோட்பாடை, அந்த கட்டுப்பாட்டை மீறாமலும் இந்த முதலமைச்சர் சிறப்பாக ஆட்சி செய்து அதன் தொடர்ச்சியாக நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும்
இளைஞர் நலன் மற்றும் மேம்பாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சரும் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கும் துறைகளான துறைகளை கொடுத்துள்ள நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அன்பிற்குரிய நமது சின்னவர் அவர்களும் இன்றைக்கு சிறப்பாக தமிழகத்தில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். நமது மாவட்ட கழக பொறுப்பாளரும் இன்றைக்கு அனைத்து திட்டங்களிலும் பங்கேற்று அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நமது சட்டமன்ற உறுப்பினர் 4 வருடங்களாக இங்கே நமக்கு சட்டமன்ற உறுப்பினராக எண்ணற்ற பணிகளை நம்ம தொகுதியிலும் நமது ஒன்றியத்திலையும் பரிந்துரை செய்து நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் டி. ஜே. கோவிந்தராஜன் அவர்களும் செய்து வருகிறார்கள். மாவட்ட கழக பொறுப்பாளரும் ஒரு நாளைக்கு ஒரு தடையாவது ஒன்றிய செயலாளர்களிடம் பேசி எல்லா ஊரிலும் கொண்டாட சொல்லி அறிவுறுத்திருக்கோம் என்று சொன்னேன். அதே போன்று நான் நீங்கள் வந்தால் ஒரு நிகழ்ச்சியை சிறப்பாக செய்யலாம் என்று நினைத்திருக்கேன் என்று சொன்னேன். ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எதுக்கு திருப்பி இன்னொரு நிகழ்ச்சி இடையில் வைத்துக் கொடுக்கிறீர்கள் என்றார்கள். இல்லை, நான் அன்னதானம் கொடுப்பது நீங்கள் ஒரு தலைமை தாங்கி கொடுத்தால்தான் சிறப்பாக இருக்கும் என்று அவருக்கு தெரிவித்தேன். அதனால்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி எளிமையான நிகழ்ச்சியாக இன்று தலைவருக்கு இந்த பிறநாள் புகழஞ்சலி எளிமையாக என்றாலும் கோடி சொன்னார்கள். அருமையாக ஏற்பாடு செய்துள்ளீர்கள், எந்த ஒன்றியத்திலும் செய்யவில்லை, எல்லாப்புற ஒன்றியத்திற்காக செய்யவில்லை என்று ஒரு பத்திரிகை நண்பர்கள் சொன்னார்கள். நாம் தம்பி ரஞ்சித் அவர்களை, இந்த பகுதியை சேர்ந்த ரஞ்சித் அவர்களுக்கு சொன்னேன், இது மாதிரி உங்களுக்கு பழக்கமானவரை வைத்து இந்த ஏற்பாடு செய்ய வேண்டும். அதே மாதிரி அண்ணன் வெங்கடாத்திரி மாவட்ட பிரதிநிதி வெங்கடாத்திரி அண்ணன் அவர்கள் சொன்னேன். ஆனால் உடனிருந்து அனைவரும் திரட்டு நாம் கத்தூர் பகுதியில் தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளோம். அனைத்து ஊராட்சிகளும் அந்தந்த நிர்வாகிகளுக்கு சொல்லிவிட்டோம். அது முடிஞ்சதாக அவர்கள் தெரிவித்தோம். நம்ம அவர்களையும் மற்றும் ஒன்றிய ஆதரவாளர் நலனி அமைப்பாளர் அன்பு தம்பி வேலு அவர்களையும் முன்னாள் மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளரும் கழக முன்னோடியும் அண்ணன் பட்டாபி காலத்திலிருந்து இந்த ஒன்றியத்தில் சிறப்பாக செய்த அனைவருடன் பழக்கம் ஏற்பட்டு இந்த கழகத்தில் இணைந்து நம் கழகத்தில் 15 வருடங்களுக்கு மேலாக இணைந்து சிறப்பாக செயல்பட்டு வரும் அண்ணன் கோந்தாக்கும் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்களையும் மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள கிளைக்கழக செயலாளர் ரவி அவர்களையும் கிளைக்கழக செயலாளர் சுரேஷ் அவர்களையும் அழகேசன் அவர்களையும் கிருஷ்ணன் அவர்களையும் ஒன்றிய கனியை பிழிந்து சாரி என் கதியிலே ஒழிந்ததை யாம் பெற்ற சேரி தனிமை சுவையுள்ள சொல்லை என் தமிழினும் வேறெங்கும் யாம் கண்டதில்லை. நனியுண்டு காதல் தமிழ்நாட்டினோர் யாவருக்கும் தமிழ் மீது என்று சொன்ன தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாடு என்று சொல்வோம். அன்புடையவர்களே, சில சொல்வார்கள் திராவிடம் என்ன செய்வது, திராவிட கழகம் என்ன செய்து சொல்வார்கள். ஆனால் நான் சொல்வேன், இந்த குஜராத்திலிருந்து வருபவர்கள் திராவிடம் கேட்டு பாருங்கள். ஏனென்றால் குஜராத்தில் கேட்டவன்றால் எந்த நாடு எந்த ஊருன்னு கேட்டால் நான் குஜராத்னு சொல்லுவோம். ஆனால் தமிழன் ஒரு இடத்துக்கு போகும்போது நீ எந்த நாடு கேட்டா தமிழன் என்று சொல்லும்போது தெரியும் இவன் தமிழ்நாட்டிற்கு சேர்ந்தவன் என்று. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டின் பெயர் மெட்ராஸ். பேர் அண்ணாதுரை அவர்கள் ஆட்சி அமைத்த பின்பு நீதி கட்சியை மாற்றி திராவிட கழகமாக இருந்தது. திராவிட கழகம் திராவிட முன்னேற்றமாக மாறியது. அப்போதுதான் பேர் அண்ணா சொன்னார், மெட்ராஸ் என்று நாம் ஏன் நம்ம அடையாளத்தை படுத்த வேண்டும், நாம் தமிழர்கள் உலக நாளுக்கு மொழியில் நாம் அடிமை இல்லை, மெட்ராஸ் என்பது நமக்கு உரிமை இல்லை என்று தமிழ்நாடு என்று மொழி வாங்க வேண்டும் என்பதற்காக போராடினார். இதுக்கு மத்திய அரசாங்கம் சொன்னது, உனக்காக தோல் கொடுப்பதற்கு கழகம் இருக்கிறதா என்று கேட்டுக்கொள்ள திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கழகத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை அமைத்தார். அப்பொழுது பேரினர் அண்ணாதுரையோட உடனிருந்தவர் தான் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். பேரினர் அண்ணாதுரை அவர்கள் கலைஞர் பார்த்துள்ளாய், என் தம்பி செயல் வீரன் என்று. ஏனென்றால் நான் எண்ணுவதை முடித்து காட்டுவன் தான் முத்தமிழரை டாக்டர் கலைஞர் என்று சொல்லி தலைவர் பேரினர் அண்ணாதுரை அவர்கள். அது மட்டும் அல்லாமல் அவர் சொல்வார், தமிழ்நாடு வாழ்க என்று சொல்லும் போது தமிழ்நாடு வாழ்வது மட்டுமல்ல, இது செந்தமிழ் என்ற அந்தத்தை பெற்று தந்த ஒப்பற்ற தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் எங்கு போனாலும் சரி நீ நாம் சொல்வோம் எந்த நாடு தமிழன், எந்த ஊர் தமிழன், எந்த ஊரு சொல்லும் வகை எந்த நாடு என்று சொல்வார்கள். அது மட்டும் இன்று உலக நாட்டில் இருக்கின்ற முதலமைச்சருக்கு பார்த்தோம்னா எந்த நாட்டில் இருக்கிற முதலமைச்சரும் உலக நாடு ஃபுல்லாக தெரியாது. ஆனால் அண்டைய நாட்டில் இருக்கின்ற முதலமைச்சர்களாக இருந்தாலும் முத்தமிழர் கலைஞர் தெரியாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் முதல் முறையாக உலக வரலாற்றிலே பெண்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும் என்று கொண்டு வந்த தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஏன்னா இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சி அமைக்கும் பொழுது அப்பொழுது நிறைய பேர் சொன்னாங்க, ஒரு பெண் ஆளுமை செய்வதா? அப்போதான் கலைஞர் யோசிச்சார், ஒரு பெண் ஆளுமை செய்யக்கூடாதா? அப்போ முதலாவது கலைஞர் பண்ணார்னா தமிழ்நாட்டில் 33% பெண்களுக்காக இடஒதுக்கீடு வேண்டும் என்று கொண்டு தலைவர் ஒப்பற்ற தலைவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். முன்பு 40% மட்டுமே இடஒதுக்கீடு இருந்தது.
ஏழப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக தான் திராவிட முன்னேற்றமாக மாறியது. தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்றால் தாழ்த்தப்பட்டவர்கள் ஒழிக்க வேண்டும், கைதிச்சாவை ஒழிக்க வேண்டும், ஊனமுற்றவர்கள் மாற்றமைக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் என்று வர வேண்டும் என்று வழங்கிய தலைவர் தான் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் 69% இடஒதுக்கீடு ஏற்படுத்தினார். அது தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு மட்டும் 18% ஏற்படுத்தினார். இதற்காக பல ஏற்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை எல்லாத்தையும் கொடுத்துருமா, எல்லாத்தையும் கொடுக்குமா, இல்லாதவர்களுக்கு கொடுப்பது தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லிய தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஒப்பட்ட தலைவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் இன்று இல்லை என்றாலும் அவர் புகழ் இன்று வாழ்ந்து கொண்டதே என்று சொல்லி முடித்து வருகிறேன். நாம் அனைவரும் எதிர்பார்த்து விட ஒரு சிறப்பு பேச்சாளராக இன்றைக்கு நமக்கு ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஒரு பேச்சாளர் அறிவித்தார்கள். என்ன சொல்றது, அவர் குறை சொல்றதுக்கு நம்ம கழகத்தை குறை சொல்ற மாதிரி ஆகிடுறதுனால அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒன்றிக்கு நீங்கள் உதவி நேரம் பண்ணிடலாம். ஒரு 10-15,000 ரூபாய் பணம் கொடுத்து நம்ம இதாகிடுது. எதுக்கு சொல்கிறேன், அந்த வேறுபாடு தம்பி இருந்தால் ஒரு 2-3 நிமிஷம் பேசியிருப்பார். எவ்வளோ வந்து பக்குவப்பட்டு பேச்சாளர் மாதிரி வந்து நம்ம கல்லூரிக்கே பெருமை சேர்க்குற அளவுக்கு வந்திருக்காரு. அடுத்த கூட்டத்தில் அவருக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 10-15 நிமிடம் வாய்ப்பு கொடுத்து அனைவரும் கவனத்தையும் அவர் பெற வேண்டும் என்று மேன்மேலும் அவர் தன்னை வளர்த்துக்கணும் என்று தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா ஒரு கவிதை வழியிலே ஒரு சாதனைகளை தெளிப்படுத்திய முதலாவதாக நம்ம தம்பிக்கு அனைவர் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு உடனிருந்து ஏற்பாடு செய்த அண்ணன் மாவட்ட பிரதிநிதி அண்ணன் வெங்கடாத்திரி அவர்களுக்கும் இளைஞரணி தம்பி ரஞ்சித் அவர்களுக்கும், அவர் பேரே சொல்லக்கூடாது, எனக்கு மறுபடி பேர் வருவது எனக்கு அடையாளமாக சொல்லக்கூடாது, எழுதி கொடுத்துருக்கோம். அதை அறிவி போகிறதுக்கு முன்னாடி சொல்ல தவறு அது வரட்டும். இது மறுபடி அதனால் இளைஞரணி யார் வேணுமோ இளைஞரணி சொல்லலாம். சின்ன வயசு 25-30 வயசுக்குள்ளே இருக்கவங்களாம் இளைஞரணா. அதனால் ரஞ்சித்து கோச்சிட்டவர்கள ரஞ்சித் அவர்களுக்கும் மற்றும் அவருடன் உடன் இணைந்து செய்த மாவட்ட கவுன்சிலர் நம்ம தம்பி சுதாகர் அவர்களுக்கும், பின்னால் நிகழ்ச்சி வேலகாபுரம் பகுதியில் கழக தலைவர்களுக்கு மலர் மாறு வைத்து புகையஞ்சல் செலுத்தி வருகை தந்துள்ள நமது கார்மிகர்களுக்கும், அதே போன்று நெல்லூர் பகுதியில் கலவரப்படுத்த வைத்து மலரஞ்சல் செலுத்தி அங்கு இனிப்பு வழங்கி வருகை தந்துள்ள நமது மாவட்ட தொண்டரணி பிணைப்பாளர் தம்பி என்னாலும் என்னுடன் சேர்ந்து பணியாற்றி வரும் தம்பி கார்த்திகராஜா அவர்களுக்கும் மற்றும் பின்னால் வருகை தந்துள்ள அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சி நம் கலைஞரின் கொள்கைகளையும் தளபதியின் கொள்கைகளையும் தளபதியின் ஆட்சியின் சாதனைகளையும் இந்த தளபதி எந்த அளவுக்கு மதுரை பொதுக்குழு கூட்டத்தில் ஆவேசமாக பேசினார்கள். யாரும் நமக்கு போட்டி இல்லை. நம்ம கட்சிக்காரன்னு நம்ம கிளையில் இருக்கிறவங்க கழகம் என்ற ஒரே கொள்கை, நமக்குள்ள பாகுபாடு இல்லாமல் நம்ம ஆட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் நம்ம ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டால் யாரை பற்றியும் நம்ம பேச தேவையில்லை. நம்ம அதிமுக வேற அந்த கட்சி இந்த கட்சி என்று பேச தேவையில்லை. நம்மளுக்கு ஒரே ஒரு தலைவர் முதலமைச்சர் வரணும். முதலமைச்சர் இல்லைன்னா எனக்கு வெங்கடாச்சலம் பிடிக்காது, மரியாதை பிடிக்காது, வேலை பிடிக்காது, இது நம்மளுக்குள்ள பேசுறது நல்லா இருக்காது என்று தெரிந்து கொண்டு அனைவருக்கும் ஒரே தலைவர் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் பதவியாகும். அதே போன்று துணை முதலமைச்சர், அதே போன்று மாவட்ட கழக செயலாளர், அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள். கீழ்மட்டத்தில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அதெல்லாம் புறந்தள்ளிவிட்டு நாம் ஒற்றுமையாக இருந்து கரெக்டாக ஒரு 10 மாத காலம் தான் இருக்குது. இந்த 10 மாத காலத்தில் நாம் ஒற்றுமையாக இருந்து கூட்டி ஒன்றியம் என்றைக்கும் திமுகவின் கோட்டை என்று நாம் நிரூபிக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு விரைவில் நன்றி, வணக்கம். அண்ணாவின் பொன்மொழிகள். அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம், இந்தி எதிர்ப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறையை தவிர்த்து வறுமையை ஒழிப்போம், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி. புகழ் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் புகழ், திராவிட சிந்தனையாளர் டாக்டர் கலைஞரின் புகழ், தளபதியார் இளந்தனர். நன்றி.
தலைவரா இப்படியே இப்படி எடுத்து வீடியோ எப்படி பாருங்க கொஞ்சம் ஒன்றியம் 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 பூ போட்டு கொஞ்சம் இப்படி பாரு பூ போட்டு இப்படி பாரு பூ போட்டு அப்படி பாருங்கண்ணா உரிமைகள் மீட்ட அயரால் உழைப்பவர் யார்? கொஞ்சம் போகணும் பூ போடுங்க அடிக்கடி போடுங்க கடமை வீரன் யாரும் புகழும் கலைஞர் பேரன் திருப்புகழையும் வழியில் வந்து தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும்